is part 4 of anti-cancer drugs, part 4. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா, இங்கே வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த எக்ஸாம் படிக்கும்போது எக்ஸாம் டைம்னாலே குளுக்கோஸ் ப்ரெஷர்லாம் அதிகமாயிரும். அதாவது குளுக்கோஸ் ப்ரெஷர்லாம் அதிகமாயிருது இவங்களுக்கு. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ரிலாக்ஸேஷனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாரர் மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹாரர் மூவிஸில் எஸ்தர்னு ஒரு மூவி இருக்குது, அமெரிக்கன் சைக்கோன்னு ஒரு மூவி இருக்குது, அப்புறம் ஆனபெல். இந்த மூணுமே கொஞ்சம் ஹாரராக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் டைமில் ஹாரர் மூவிஸ் பார்க்குறது தப்பு தான். ஃபர்ஸ்ட் அவங்க எஸ்தர் மூவி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க இருக்கிற ஹாஸ்டல் வார்டன் சொல்கிறாங்க, எத்தனை தடவை தான் பார்ப்பீங்க இந்த ஒரு மூவியை? அவங்க பல தடவை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை தடவை தான் நீங்கள் பார்ப்பீங்க? உங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் என்னால் முடியலை, நீங்கள் வந்துட்டு ரொம்ப இந்த படத்தை ரொம்ப பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க செமஸ்டர் எக்ஸாமும் வருது. இவங்க வந்துட்டு எல்லாமே இங்கிலீஷ் மூவிஸாக பார்க்குறாங்க. ஸோ பிகாஸ் தே வாட்ச் ஒன்லி இங்கிலீஷ் மூவிஸ், தே டோர் தமிழையே கிழிச்சு போட்டுறாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த வார்டன் வந்துட்டு, சரி நான் கீழே போயிட்டு ரெகுலேட்டர் ஆன் பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ளே நீங்கள் படிக்கிறீங்களான்னு பார்க்குறேன் மூவிஸ் பார்க்காம அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு செக் பண்ணிட்டு மேலே வராங்க இவங்க படிக்கிறாங்களா என்னன்னு பார்க்கறதுக்கு. அப்போ அவங்க ஃபுல்லாக வந்துட்டு மூவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லி தே வர் வாட்சிங் ஒன்லி மூவிஸ். ஓகேவா? ஃபுல்லி ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அடுத்து இவங்க ரெகுலேட்டர் ஆன் பண்ணிட்டு எது செக் பண்ணிட்டு வேலை வராங்க, ஃபுல்லி தே வர் வாட்சிங் ஒன்லி மூவிஸ். என்னடா இது அநியாயமா இருக்கே. அப்புறம் இவங்க செகண்ட் ஆஃப் அமெரிக்கன் சைக்கோன்னு ஒரு மூவி பார்க்குறாங்க. லேட் நைட் எக்ஸாமுக்கு படிக்காம லேட் நைட்டாக ஃபுல்லாகவே அந்த படம் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து தான் அனபெல் பார்க்குறாங்க. பயமே இல்லாமல் கொஞ்சம் கூட ஃப்ளக்சுவேட் ஆகாமல் பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் ஃபுல்லாக பார்க்குறாங்க, டில் மார்னிங் 5 AM வரைக்கும் பார்த்ததுனால இவங்க எல்லாருமே டெஃப் ஆயிடுறாங்க. ஓகேவா? டெஃப் ஆயிடுறாங்க. இங்கே ஒரு பார்ட்டிஷன் டெஃப் ஆயிடுறாங்க. ஆஃப்டர் வாட்சிங் மூவிஸ் தே பிகம் டெஃப். ஸோ டெஃப் ஆன பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிஹெச்க்கு போகிறாங்க. ஜிஹெச்ல ரொம்ப வந்துட்டு ஹாட்டாக இருக்குது, அனலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப வேகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. எப்போ பிளான் பண்ணுறாங்க? நள்ளிரவு பிளான் பண்ணி கிளம்புறதுக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க ஆல்மோஸ்ட். அப்போ அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வார்டன் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ்னா, பிரோஜனம் உள்ள மூவியாக நீங்கள் பாருங்க, நல்லா தண்ணி குடிங்க, அப்புறமா நீங்கள் எங்கனால ட்ரிப் போங்க, அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதான் நம்மளோட ஸ்டோரி. சரி, இப்போ நம்ம ட்ரக் நேம்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இது பார்ட் 4. குளுக்கோஸ்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், ப்ரெஷர் பிரெட்னிசோலோன். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் கீழே பிரெட்னிசோலோன் மட்டும் வருது. செகண்டா பார்த்த கேட்டகரி ஈஸ்ட்ரோஜன்ஸ். எத்தனை ஈஸ்ட்ரோஜன்ஸ்? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எத்தினைல் எஸ்ட்ராடயால், தென் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியல ஃபாஸ்ஃபெஸ்ட்ரால். ஓகே, தென் செமஸ்டர் எக்ஸாம் சர்ம்ஸ், ஃபாஸ்ஃபெஸ்ட்ரால் சர்ம்ஸ் கீழே வந்து டோரிமிஃபென்ஸ், அதுக்கடுத்து டெர்மிஃபின், டெர்மாக்சிஃபென், எஸ்இஆர் டவுன் ரெகுலேட்டர். சரி, கீழே போய் நம்ம ரெகுலேட்டர் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வார்டன் வந்து போறாங்க. சார் எஸ்இஆர் டவுன் ரெகுலேட்டர். அண்ட் தென் செக் பண்றாங்க. ஃபுல்லா இவங்க படம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. தேர் வாட்சிங் மூவிஸ். ஸோ ஃபுல் ரெஸ்ட்ரெண்ட். நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கன் சைக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்துட்டு அரோமேட்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். இதுக்கு கீழே 3 ட்ரக்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வந்து லேட். ஓகேவா? எல் வந்து ஃபார் லெட்ரோசோல், ATE8 இருக்குல்ல, ஸோ அனாஸ்ட்ரோசோல். தென் வந்து எக்ஸாம் அவங்க படிக்காம இந்த மூவி பார்க்குறாங்க. எக்ஸாம் எஸ்டேன். தென் அனபெல், ஆன்டி ஆண்ட்ரோஜென்ஸ். அதுக்கு கீழே 2 ட்ரக்ஸ் பார்க்குறோம் பயமே இல்லாமல். பைகாலுட்டமைட், and then flutamide, fluctuate ஆகல, flutamide. Then till morning 5 AM they were watching movie. So 5 AM மட்டும் பாருங்க. 5 alpha reductase inhibitors and அவங்க டெஃப் ஆயிடுறாங்க. D for dutasteride and AF வருதா, அந்த F மட்டும் பாருங்க, finasteride. Then வந்து GnRH analogs, GH அனலா இருக்குது.